வணக்கம். நான் தங்கத்த பத்தி பல இடத்துல, பல சமயத்துல பேசியிருக்கிறேன். இதே சேனல்ல பல தடவ பேசியிருக்கிறேன். நார்மலா அரசியல் பேசுற சேனல்ல எதுக்கு தங்கத்த பேசினேன்னா, தங்கங்கிறது ஒரு ரியல் வேல்யூ ஆஃப் அ கரன்சிய காட்டுது. பல பேர் என்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, தங்கத்தோட சேர்ந்து கல்லு வச்ச தங்கம் வாங்கலாமான்னு. ஸோ கல்ல பத்தி பேசலாங்கிறது தான் இந்த ஐடியா. தங்கத்தையும், கல்லையும் கம்பேர் பண்ணி பேசுறது தான் இந்த ஐடியா. நான் பேசுறதுலயே இருக்கிறது, கமலஹாசன் படத்துல ஒரு ஆளு தொட்ட கல்லு கம்மி ப்ராஃபிட்டு. சிக்க கல்லு தொட்ட ப்ராஃபிட்டுன்னு ஒரு கமெண்ட் வரும். நான் பேச போறது அந்த சிக்க கல்லு தான். சினிமாலலாம் வைரம் கடத்தினா பெருசா காசு வரும் அப்படின்லாம் சீனு காட்டுவாங்க. அதுலேருந்து ஒண்ணு ஏதாவது கட்டிங் கிடைச்சா போடுறேன். பட் இதுல என்ன அர்த்தம்னா, அந்த வைரங்கிறது ரொம்ப ரேரு. தங்கத்தோட மோர் வேல்யூபிள் அப்படின்னு நம்ம சைக்காலஜியில அது உள்ள புகுத்தப்பட்டது. இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் டைமண்ட் மார்க்கெட் இந்த வேர்ல்ட் ரீட்டெயிலில் டைமண்ட். டிபீட்ஸ் அப்படின்னு ஒரு வெள்ளக்கார கம்பெனி, சவுத் ஆஃப்ரிக்கன் பேஸ்டு டைமண்ட் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் எவ்வளோ டைமண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கேம்பெயின் அனுப்பிச்சாங்க, டைமண்ட்ஸ் ஆர் ஃபார் எவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரொம்ப ரேரு அப்படிங்கிறதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஆர்டிஃபிஷியலாக எல்லா டைமண்டையும் மார்க்கெட்டில் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டினால மார்க்கெட்டை ஏற்றிருந்தாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதே டைமண்டை லேபில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பேர் லேப் க்ரோன் டைமண்ட் அப்படின்னு. இந்தியாவில் குளோபலி 30% மேலே லேப் க்ரோன் டைமண்ட் இந்தியாவில் தான் ரெடியாக இருக்கு. இன்ஃபேக்ட் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜில் பைடனுக்கு ஒரு டைமண்டு, லேப் க்ரோன் டைமண்ட் இந்தியாவிலேருந்து வந்தது, எங்கள் டெக்னாலஜி இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த லேப் க்ரோன் டைமண்ட் வர வர டைமண்ட் யார் ஒரு மைக்ரோஸ்கோப் இல்லைன்னா ஒரு வைர வியாபாரியால் கூட எது லேப் க்ரோன்னு எது ஒரிஜினல்னு சொல்ல முடியாது. அமெரிக்காவில் பல செலிபிரிட்டிஸ், மேகன் மார்க்கல், அப்புறம் லேடி காகா, இவங்கெல்லாம் லேப் க்ரோன் டைமண்ட்னா ஒரிஜினலுக்கு ஈக்குவல் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லேப் க்ரோன் டைமண்டுக்கு மார்க்கெட் ஒரேடியாக ஓவராக டேக் ஆஃப் ஆகிடுது. இந்தியாவில் லேப் க்ரோன் டைமண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். பல அன்ஸ்க்ரூப்பலஸ் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரிஜினல் டைமண்டுக்கு பதிலாக லேப் க்ரோன் டைமண்ட் கொடுத்துட்டு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு, ரீட்டைல் ட்ரேடர், ரீட்டைலுக்கு இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டைமண்ட் விலை ஏறாது, இனிமேல் குறையும். 2023 ஜான்வரியிலேருந்து இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் டைமண்ட் எக்ஸ்சேஞ்சில் 15லேருந்து 20% குறைஞ்சிருச்சு விலை. பீக்லேருந்து டைமண்ட் விலை 30-40% குறைஞ்சிருச்சு. ஏன்னா இனிமேல் ப்ரைஸ் சப்ளையை நீ கண்ட்ரோலே பண்ண முடியாது. எவன் வேணா எங்கே வேணா டைமண்டை போட்டுருவான். இந்தியாவில் சூரத்தில் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. இந்த லேப் க்ரோன் டைமண்டை ரொம்ப நீங்கள் கட் பண்ணி பாலிஷ் பண்ணுற வேலையெல்லாம் கம்மி. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது லேப் க்ரோன் டைமண்ட் உள்ளே வர வர அதோட விலை குறைஞ்சுட்டே போகும். நேச்சுரலுக்கும் லேப் க்ரோன் டைமண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களால் சொல்ல முடியலன்னா யாரும் நேச்சுரல் டைமண்ட் வாங்க மாட்டான். இதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. அந்த விலை இறங்கும். அதனால கல்லுங்கிறத நீங்கள் இதே கல் எல்லா கல்லுக்கும் இது பொருந்தும். நான் டைமண்டை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன். இதுக்காக திக்க போய் டைமண்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கினீங்களா, இல்லை எந்த கல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கினீங்கன்னா அது வர்த்தே கிடையாது. அதுவும் நான் சொல்கிற ஆத்திர அவசரத்துக்கு நீங்கள் அடமானம் வைக்கிறதுக்காக தான் தங்கம் வாங்க சொன்னேன். நீங்கள் கல்லை கொடுத்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம், வைக்க மாட்டான், பணம் கொடுக்க மாட்டான். நீங்கள் எந்த நகை கடைக்கு போனாலும் இன்க்ளூடிங் தனிஷ்க் எல்லாரும் உங்களுக்கு டைமண்ட் ஸ்டட்டட் ஜுவல்லரி விற்பான், இல்லாட்டா மற்ற கல்லை வச்சு தான் விற்பான். ஏன்னா அவனால் அந்த விலையில ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும். டைமண்ட் விலை என்னன்னு யாராலையும் அக்யூரேட்டாக என்னைக்கு விழுறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கோல்டுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ரேட் இருக்குது. நான் போய் பார்த்தேன்னா இன்றைக்கி கோல்டு விலை என்ன அப்படின்னு டைப் அடித்தா எனக்கு தெரிஞ்சிடும். அதுலேருந்து நீங்கள் 100 200 இந்த சைடு அந்த சைடு தான் வைக்க முடியும். எப்படி தனிஷ்க்கு ஒரு 300 எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க, அவங்க குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் டைமண்டுக்கு இப்படி தட்டினாலாம் ரேட்டு வராது. ஏன்னா டிபீட்ஸ் தான் டிசைட் பண்ணுவான் என்ன ரேட்டுன்னு. அதனால் உங்களுக்கு கிடைக்கிற விலை கரெக்டான விலைன்னு சொல்ல முடியாது. அதில் அவன் 15-20% மார்ஜின் வச்சுருவான். அழகழகாக சினிமாக்காரியை வச்செல்லாம் படம் காட்டுறாங்கல்ல, நம்ம பார்க்குறோம்ல, இன்க்ளூடிங் மீ. அதை பார்த்து நம்ம போய் டைமண்ட் வாங்குகிறோம், நகை வாங்குகிறோம்ல, தங்கத்தில் அவனால் ரொம்ப பெருசாக மார்ஜின் பண்ண முடியாது. அவனோட மார்ஜின் ஃபுல்லாக இந்த கல்லில் தான் இருக்குது. அதனால் வைரக்கல் மற்ற கல்லை நம்பி வாங்காதீங்க. உங்களுக்கு ஆசையாக இருந்து உன் பொண்ணு, ஒய்ஃபு, சிஸ்டருக்கு போடணுன்னா வாங்கி கொடுங்க, அது உங்கள் சாய்ஸ். நான் அதில் வரல. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குகிற நகையில் இந்த வைரம்,
ரூபி இதெல்லாம் வச்சு வாங்காதீங்கங்கிறது என்னோட அட்வைஸு. என்ன காரணங்கிறத இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க 2023ல ஜான்வரி மாதம் ரூ. 1,00,000 சென்செக்ஸ்லையும் நிஃப்டிலையும் ரூ. 1,00,000 தங்கத்திலையும் ரூ. 1,00,000 வைரத்திலையும் போட்டிருந்தீங்கன்னா சென்செக்ஸ் 1,25,000 சென்செக்ஸும் நிஃப்டியும் சுமார் ரூ. 1,25,000 கொடுத்துருக்கும். தங்கம் ரூ. 1,45,000 வரைக்கும் கொடுத்துருக்கும். சில டைமில் வாங்கியிருந்தால் ரூ. 1,50,000 வரைக்கும் கொடுத்துருக்கும். அதே நீங்கள் வைரம் வாங்கியிருந்தா ரூ. 80,000 ஆயிரும். இதுதான் ரியாலிட்டி. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வாங்கின வைரம் இன்றைக்கி அதே விலை இல்லாட்டா அதோட கம்மியாக தான் இருக்குமே தவிர அதோட ஜாஸ்தியாக இருக்காது. இப்போ எங்கள் அம்மா 25 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 3,00,000 வைரத்தில் போட்டிருந்தாங்கன்னா, அன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்பி போட்டிருந்தாங்கன்னா, இன்றைக்கி 5-6 லட்ச ரூபா இருந்தால் பெரிய விஷயம். ஆனால் அன்றைக்கி கிராமு ரூ. 200 ஒரு கிராம் இருந்திருக்கும். ரூ. 200 கிராமு எங்கே இன்றைக்கி ரூ. 8,000 கிராமு. ஸோ ஒரு கிராமுக்கு 7,800 போயிருக்கும். எங்கள் அம்மா இப்போ 3,00,000 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கியிருக்கலாம்? நியர்லி 1 கிலோ வாங்கியிருக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா. 1 கிலோ தங்கம்னா இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கு. ஸோ 80,00,000 எங்கே இருக்குது, 5,00,000 எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கு. அதனால் தங்கம் தான் வாங்கறச்ச இது மாதிரி இது வைரத்தை வச்சு வாங்காதீங்க. இப்போ இதில் வந்து 2 விஷயம். ஒரிஜினலாக டூப்ளிகேட்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கழித்து எல்லா டைட்டன் கடையிலையும் முன்ன கோல்டுக்கு பியூராக இல்லையான்னு பார்க்குற மாதிரி ஒரு மீட்டர் போட்ட மாதிரி, கேரட்டோ மீட்டர் போட்ட மாதிரி, உங்கள் டைமண்ட் ஒரிஜினலா இல்லை லேப் க்ரோனா எங்கே வாங்கினீங்களோ அவன் வந்து இது ஒரிஜினல்னு சொல்லிட்டான், அவன் சொன்ன கேரட் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு மீட்டர் ஒன்று வச்சுருவாங்க. அங்கே போய் உங்கள் வைரத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக என்ன விலை, இப்போ என்ன விலையில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு ஒரு ஓப்பன் ரூட்டு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டாட்டா ஒரிஜினல் டைமண்டெல்லாம் டைட்டனில் விற்கிறாங்க. அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்க்குறதுக்கு அங்கே மிஷினும் வச்சுருவாங்க. அதே சமயத்தில் லேப் க்ரோன் டைமண்டுக்கு ட்ரெண்ட்டு வெஸ்ட் சைடுன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதில் ஜூடியோங்கிற பிராண்டில் ஒரு கோல்டில் லேப் க்ரோன் டைமண்ட் வச்சு 9,000 10,000 என்கேஜ்மெண்ட் ரிங் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களே சொல்லிவிடுவாங்க இது லேப் க்ரோன் டைமண்ட். டாட்டா எப்போதுமே ஃபஸ்ட்டு இந்த கோல்டில் நீங்கள்லாம் ஏமாறும்போது எது எவ்வளோ ரியல் கோல்டுங்கிறது கேரட்டோமீட்டர் வச்சப்பறம் தான் பின்னாடி ஹால்மார்க்கெல்லாம் வெளில வந்தது. அதே மாதிரி இப்போவும் உங்களுக்கு இந்த இதை கொண்டு வராங்க. நானாக இருந்தால் டைமண்ட் வாங்க மாட்டேன். பட் நீங்கள் கேரட்டோமீட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன பேருன்னு தெரியாது. கோல்டுக்கு தான் கேரட்டோமீட்டர். இதுக்கு ஒரு மிஷின் வரப்போகுது. அதில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவனே என்ன சொல்கிறான், இந்த கடைக்கு போ லேப் க்ரோன் டைமண்ட் வாங்கிக்க, இந்த கடைக்கு வா ஒரிஜினல் டைமண்ட் வாங்கிக்கன்னு. ஆனால் நகையை டைமண்டு ஜுவல்லரியை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கினீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இது ஃபேஷன் கவரிங் கோல்டு வாங்குற மாதிரி. அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்பிடாதீங்க. சார் நீங்கள் சொன்னீங்க அதனால் நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுவீங்க. அதனால் இது வந்து ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்லணும்னு தோணிட்டு அதனால் சொல்லினேன். அதனால் இன்றைக்கி 10,00,000 ரூபாய்க்கு வாங்கின டைமண்டு செகண்ட் ஹேண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு 6,00,000 ரூபாய்க்கு மேலே கிடைக்காது. நான் 10,00,000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினீங்க, இன்றைக்கி 10,00,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அடுத்த நாள் போய் விற்கணும்னு போனீங்கன்னா 6,00,000 ரூபாய்க்கு மேலே கிடைக்காது. சில ரீட்டைலர் என்ன பண்ணுறாங்க, நீ அவங்கள்ட்டே வாங்கியிருந்தா 20-25% டிஸ்கவுண்ட்டில் எடுத்துப்பான். ரூ. 100 வெள்ளி வைரம் வாங்கி வெளியில் கடையிலேன்னு போயிட்டு திரும்பி உள்ளே வந்தீங்கன்னா அவன் ரூ. 25 கம்மியாக கேட்பான். ரூ. 100க்கு ரூ. 25 கம்மி கேட்பான். ரூ. 100 டைமண்டை ரூ. 75 கேட்பான். ஒரு வருஷம் கழித்து போனீங்கன்னா ரூ. 100 டைமண்டை ரூ. 40 கேட்பான். ரூ. 100ங்கிறது ரூ. 40 போயிடும். உடனே போனீங்கன்னா கூட 25 ஆசைப்பட்டு வைரம் வாங்காதீங்க. வைரம் வாங்கினா பெரிய நஷ்டம். பஞ்சதந்திரன் சினிமாவில் வந்த டைலாகு அப்படியே பெல்ட்டி. தொட்ட கல் தொட்ட லாபம், சிக்க கல் டெஃபினட் லாஸ். கடைசியாக உங்களுக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி வைரம் வாங்கிறது ஒரு செல்ஃபோன் வாங்குகிற மாதிரி இல்லாட்டா ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிற மாதிரி. ஒரே வருஷத்தில் பாதி விலைக்கு குறைஞ்சிரும். செல்ஃபோன் வாங்கினா யூஸாவது பண்ணலாம், வைரம் ஒன்றுத்துக்கும் உதவாது. அதனால் வைரக்கல்லை வாங்கி ஏமாந்துடாதீங்க. அழகுக்கு வாங்குறீங்கன்னா தெரிஞ்சு போச்சு வேல்யூ கிடையாதுன்னு தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. இந்த அட்வைஸை நான் சொல்கிறேன், கேட்குறதா கேளுங்க, வேண்டான்னா உங்கள் இஷ்டம். நன்றி, வணக்கம்.